விஜய் மூன்றாம் கட்டமாக சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இப்ப சென்னை விமான நிலையத்துக்கு அவர் வந்தடைந்த காட்சிகளும், அவர் விமானம் சற்று நேரத்துக்கு முன்பாகத்தான் புறப்பட்டு போனது. அவர் விமானத்தில் புறப்பட்ட காட்சிகள் இவை. ஆஸ் வி ஸ்பீக் அவர் பறந்து கொண்டிருக்கிறார். அவர் சென்று சேரக்கூடிய இடம் திருச்சியிலிருந்து 90 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக பயணித்து நாமக்கல் போறார். நாமக்கல்ல முதற்கட்ட பிரச்சாரம். அதுக்கு பிறகு கரூர் வருகிறார். கரூர்ல இன்னைக்கு அங்கேயும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கரூர்ல அவர் பேச போற பாயிண்ட் பக்கத்துல இருந்து செய்தியாளர் கார்த்தி இணைகிறார். மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணமாக நாமக்கல் கரூரில் இன்று அவருடைய சுற்றுப்பயணத்தை மூலமாக மக்களை சந்தித்து பேசுகிறார். விஜயோடைய வரலாற்றில் பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்தும் சரி, மக்கள் இயக்கமா அவர் ஆரம்பித்தும் சரி, முதலாக இன்றுதான் கரூருக்கு வருகிறார். அதாவது ரசிகர் மன்றத்துக்கு இங்க கரூர்ல பெரும்பாலும் ரசிகர்களை சந்தித்ததில்லை. அதே சமயம் மக்கள் இயக்கமாக, அதாவது கட்சியாகவும் ஆரம்பித்து இங்க மக்களை சந்தித்ததில்லை. இதெல்லாம் முதல் முறையாக கரூருக்கு வருவதால் பெரிய அளவுல அவருடைய வரவேற்பு கொடுப்பதற்கு கட்சி நிர்வாகிகள் திட்டமிட்டிருக்காங்க. இதற்காக பல்வேறு இடங்கள்ல அவங்க அனுமதி கேட்டு, அந்த அனுமதி அவங்களுக்கு தாமதமாக தான் கிடைத்தது என்று நிர்வாகிகள் தரப்புல சொல்லியிருக்காங்க. நேற்றிலிருந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில 2 பக்கமும் சாலைகள்ல வானுலருக்கு கொடிக்கம்பங்களும் பேனர்களும் கட்டமைப்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அவர் இங்க வர்றதுக்கு மதியம் 2 மணி ஆகும் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் காலை 6 மணியிலிருந்தே பல்வேறு கணக்கில் தொண்டர்கள் இந்த பகுதியில் குவிந்திருக்காங்க. இந்த சூழல்ல இந்த பகுதியை சேர்ந்த தொண்டர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். வணக்கம், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? ஏன் இப்ப இவ்வளவு நேரமாக வந்திருக்கீங்க? என்ன காரணம்? என் பேர் இலக்கியா. நான் காளிப்பனூர்ல இருந்து வந்திருக்கேன். இப்போ நான் விஜயை பார்க்கணும்னு இப்பயே வந்தாதான் டக்குன்னு பக்கத்துல இருந்து பார்க்க முடியும்ன்றதுக்காண்டி நான் நேரமே வந்துட்டேங்க. கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கும்? வர்ற பிறகு நிறைய பேர் வருவீங்களா, இல்ல எந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கொடுக்க திட்டமிட்டிருக்கீங்க? கண்டிப்பா நிறைய பேர் வருவாங்க. அதனால ரொம்ப கிரௌட்ல ரொம்ப நாங்க இது பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க நேரமே வந்துட்டோம். கண்டிப்பா நீங்க கூட்டத்தை நிறைய பார்க்கலாம். இப்ப சினிமாவா அவர் உங்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கும். இப்ப அரசியல் கட்சி தலைவரா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அவருடைய கொள்கைகள் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இப்போ எல்லாருமே ரசிகர் தானே அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நாங்க இனிமேல் டிவிகேவோட தொண்டர்னு தான் நாங்க சொல்லணும். நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க? என்ன கொள்கை பிடிச்சு இவருடைய விரும்பத்துக்கு வந்திருக்கீங்க? அதான் கொள்கையிலே போட்டிருக்காங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி. அதான் எல்லாரும் சமம், ஈக்குவலிட்டின்னு ஒரு ஈக்குவலிட்டியும் பேசுறாரு. விவசாயிகளுக்காகவும் நிறைய பேசுறாரு. அவரோட கருத்துக்கள் அட்ராக்டிவா இருக்கு. இத்தனை அரசியல்வாதிகள் பேசுனது இல்லாம நம்மளுக்கு ஒரு புதுசா சொல்றாரு. நம்மள அரவணைச்சு கொண்டு போவார். நாங்க 100% நம்புறோம்.